எங்க பாபன் நாய் இருக்கிறார் பாத்தீங்களா, 5 நிமிஷம் தான் தலைவர் வந்து 5 நிமிஷம் பேசினாரு. எங்க அண்ணனுக்கு அது கொடுத்து வச்சிருக்குது. வந்தோடனே அடிச்சுன்னு வந்து எங்க அண்ணன் வந்து இன்னைக்கு வந்துட்டாரு. எங்க அண்ணன் இப்ப பாத்தீங்கன்னா பலன்னு வந்துட்டாரு. நல்லா அருமையா, ரொம்ப உண்மையாவே சொல்றேன், அவர் இந்த வயசுக்கு சுறுசுறுப்பா இருந்து தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் பாபு அண்ணன் இருக்கிறாரு. அவருடைய இப்படிலாம் அவரெல்லாம் எந்த மாதிரியான இதெல்லாம் தொகுதி பிரச்சனை எல்லாம் செய்யறாரோ அது எல்லாத்தையும் நாங்களும் பார்த்து, சபரியா இருந்தாலும் சரி, ராம்குமார் சாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்களும் அதே மாதிரி எல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு ஆசை. அந்த அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது, கடைசி 5 வருஷத்துல நம்ம பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கே ஒரு நாளா இருந்தாலும் சரி, இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா 55-60 நாள் போயிடுச்சு, இப்படின்றதுக்குள்ள போயிடும். அதனால இன்னும் 4.25 வருஷம் இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது. எப்போ எதுவும் தேவையோ, நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைகள், மக்களுக்கு என்ன பிரச்சனையை என்ன சொல்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் கவனத்துல எடுத்துக்கொண்டு உடனடியாக உங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லணும். ஆப் வந்துடுது, எல்லாமே ரைட்டு தான், எல்லாம் சோசியல் மீடியால இருக்குது, எல்லாமே கரெக்ட் தான். இருந்தாலும் நம்மளுடைய நேரடி பார்வையில நம்ம நேரடியா மக்களை போய் நேரடியா சந்திக்கணும். நம்ம தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம்னு இல்லாம மக்களுக்கு இப்பதான் நம்ம போய் என்ன குறை இருக்குது, என்ன செய்ய வேணும் அப்படின்றதெல்லாம் வீடு வீடா நீங்க இந்த பகுதி செயலாளர்லாம் வாரத்துல 1 நாள் 2 நாள் நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ வீடு வீடா போய் அவங்க கிட்ட, மக்களுக்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, இதெல்லாம் நீங்க கேட்டு உங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் தீர்த்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.